Hi friends, welcome to cooking Sparta. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் கிரேவி ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இதோட 200 கிராம் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரை சூடான தண்ணியில போட்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி இப்போ கடாயில சேர்த்துருக்கேங்க. இதை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஆனியன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை இதோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதோட மிக்சியில அரைச்சி எடுத்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவரை மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலா தண்ணியை இதோட சேர்த்துக்கலாங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாங்க. 2 மினிட்ஸ் கழிச்சு மூடியை எடுத்து பார்க்கலாங்க. கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. சூப்பரா கமகமன்னு வாசனையோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இதை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.